அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, தினமொரு பழமொழி என்ற வார்த்தையை நான் காப்பி அடிச்சேன். தென்கட்சி சாமிநாதன் சொல்லி எனக்கு ஒரு இனிய நண்பர் இருந்தார். ஆல் இண்டியா ரேடியோவில் பல வருடங்கள் இருந்தார், நிறைய வருடங்கள். அதில் தினமொரு தகவல் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லுவார். ஆனால் அவர் படித்தது பிஎஸ்சி அக்ரி. ஆனால் தகவல் நல்லா சொல்லுவார், தினம் ஒரு தகவல். அவர்கிட்ட இருந்து நிறைய தகவல்கள் நான் சுட்டிருக்கேன். இப்போ இல்லை, எப்பவுமே நான் மீட்டிங்கெல்லாம் பேசும்போது அவருடைய புத்தகத்தை பார்த்துட்டு தான் போவேன். தினம் ஒரு தகவல். அதே மாதிரி நான் தினம் ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை எடுத்திருக்கேன். மன்னிக்கவும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறது சற்று வித்தியாசமான ஒரு கதை. பட் பழமொழி இருக்கும். என்ன பழமொழினா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று செய்யும். தெய்வத்தோட வேலையே அதுதான். ஆனால் தெய்வத்தை நம்ம வேண்டுவோம், எல்லாம் பண்ணுவோம், அது கேட்கும், அது நினச்சிக்கும். எங்கடியா நீ வேண்ட பாரு, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். இருந்தாலும் தெய்வம் தெய்வமே. நாமெல்லாம் வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் நமக்கு வழிகாட்டும் வழியில இருக்கின்றன என்று சொல்லுவதில் தவறில்லை. இப்ப நம்ம பார்க்க போறோம், காஷ்மீருக்கு மேல இமயமலைக்கு கொஞ்சம் கீழே திபேத் அலையில கோமாச்சின் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் சியாச்சினுக்கு பக்கத்துல இருக்கு, கோமாச்சின். அந்த வில்லேஜ்ல எப்பவுமே இமயமலை பக்கத்துல பனி படர்ந்து இருக்கும். அங்க ஒரு டென்ட்னா நம்ம நினைக்கிறபடி ஒரு சின்ன கூடாரம் இல்லாத ஒரு பெரிய கூடாரம், ஒரு 20 அடிக்கு 40 அடி பெரிய கூடாரம். அதுல எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். சாப்பாடு சமைக்கிறதுக்கு, டீ வைக்கிறதுக்கு, வயர்லெஸ் செட்டுக்கு, அப்புறம் ஆர்மி வெப்பன்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்திற்கும். அந்த மேல, அந்த கூடாரத்துக்கு மேல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேமஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க. அது எப்படி மறைச்சிருப்பாங்கன்னா, பனி என்ன கலரா இருக்கும், வெள்ளை கலரா இருக்கும். அதே மாதிரி வெள்ளை போட்டு துணியை போட்டு மறைச்சிருப்பாங்க. வெளியேந்து பார்த்தா கூடாரம் இருக்கிறது தெரியாது. அந்த கூடாரத்துல ஒரு 20 பேர் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஏஜஸ். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். லெப்டினன்ட், செகண்ட் லெப்டினன்ட், கர்னல், லெப்டினன்ட் கர்னல், மேஜர், பிரிகேடியர் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் இருக்காங்க. பட் எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. அதுல பிரிகேடியர் கொடுக்குற கமாண்டுக்கு ஒபே பண்ணணும். அந்த கமாண்ட் தப்பா இருந்தா கூட இவங்க அதை ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஷூட்னா ஷூட் பண்ணிடணும். ஐயோ தப்புங்க, அந்த இடத்துல எய்ம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஷூட் அவ்வளவுதான், நோ ஆர்கியூமெண்ட். அப்படி ஏதாவது ஆர்கியூ பண்ணா அவனை சுட்டுருவான். அந்த மாதிரி ஒரு டைட்டா ஒரு ரூல் இருக்கு ஆர்மியில. ஒபே த ரூல், அவ்வளவுதான். இது டிசிஷன் டேக்கன் பை தி அத்தாரிட்டி. அதனால என்ன விளைவு வந்தாலும் அவன் தான் பேர் பண்ணுவான், நீ பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் இருக்காங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சிக், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க இடத்துக்கு மேல ஒரு சின்ன படத்தை வச்சிருப்பாங்க. இப்போ ஹிந்துன்னா ஒரு படம், முஸ்லீம்னா ஒரு படம், அந்த மாதிரி வச்சு அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ப்ரேயர். அவங்களுக்கெல்லாம் நேரம் காலமே கிடையாது. எந்த நிமிஷம் வேணா அவங்களுக்கு விஹெச்எஃப் வளரும். விஹெச்எஃப்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. விஹெச்எஃப் வயர்லெஸ். அது ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். ஒயர் மேலே தொட்டு கரன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். திடீர்னு அட்டென்ஷன் ஓவர்மாங்க. உடனே இவர் அந்த மைக் எடுத்துட்டு இவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. மைக் 10 காலிங் டு மைக் 10 அட்டெண்டிங் சார் அப்படிம்பாங்க. அப்புறம் அவன் கமெண்ட் சொல்லுவான், இந்த மாதிரி இங்கிருந்து
100 மீட்டர் தொலைவில் நம்ம எனிமிஸோட சைட் தெரியுது, அலர்ட் அலர்ட் அப்படின்றாங்க. உடனே இவங்கெல்லாம் கட கட கடன்னு உட்காந்து எடுத்து துப்பாக்கி எடுத்து இப்படி எல்லாம் ரெடியாக வச்சு உட்காந்துக்குவாங்க. இவங்க எய்ம் பண்ணுறதுக்கு அளவு அந்த அந்த இது இருக்கு இல்லையா, டென்ட்டில் சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில் துப்பாக்கி வச்சு எய்ம் பண்ணிக்குவாங்க. அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்மரி இருக்கும். சின்ன பிஸ்டல் இருக்கும், அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் பிஸ்டல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏர்கன் மாதிரி 303 அந்த வெப்பன் இருக்கும், அது போக மெஷின் கன் இருக்கும், அப்புறம் ஆட்டோ மெஷின் கன் இருக்கு. அடிச்சு விட்டோம்னா பட 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 படப்படன்னு அடிச்சு தள்ளிடும். அது ஒரு கிட்டத்தட்ட 64 புல்லட் ஒரே சமயத்தில் சீறிட்டு வெளியே போகும். இது போக சின்ன லான்ச்சர், சின்ன 6 இன்ச் சின்ன லான்ச்சர், அதில் ஒரு குண்டு பெருசாக இருக்கும், அது துப்பாக்கியில் மாட்டி இங்கே வச்சுக்குவாங்க. அடித்து அப்படி பின்னால் தள்ளும், அதை போய் டம்முன்னு அடி வெடிச்சுன்னா சுற்றி இருக்கிற ஒரு 100 மீட்டரில் குழியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்புறம் அங்கே கமாண்ட் கொடுக்குறவங்க என்ன வெப்பன் யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ண சொல்லிடுவாங்க. இட் ஷுட் பி டிசைடட் பை தி பர்டிகுலர் பிரிகேடியர் இன் த டென்ட். இவங்களை சுற்றியும் பார்த்தோம்னா பெரிய பனி பாறை, பெரிய பனிப்பாறை, பெரிய பனிப்பாறை. அந்த பனிப்பாறைக்கு மேலே இவங்க டென்ட்டு. டென்ட் ஒன்று பெரிய உயரமெல்லாம் இருக்காது, ஒரு 3 அடி உயரம் 4 அடி உயரம் தான். நம்ம நின்னோம்னா இடிச்சுக்கும் எப்பவுமே, ஏன்னா உயரமாக இருந்தால் அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க இவங்க. எப்பவுமே அதில் வந்து கீழே வந்து ஒரு சின்ன இது இருக்கும், அதில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அலர்ட்டாகவே இருப்பாங்க, எப்பவுமே யூனிஃபார்ம்லேயே இருப்பாங்க. இங்கே பெல்லட்ஸ் இருக்கும், இங்கே பெல்லட்ஸ் இருக்கும், இங்கே ஆர்மரி இருக்கும், இங்கே இருக்கும், எல்லாத்தையும் அட்லீஸ்ட் வந்து சின்ன கத்தியாவது கையில் வச்சுருப்பாங்க, ரெடியாக இருப்பாங்க. ஸோ திஸ் திங் இஸ் கோயிங் ஆன். நாங்கள் மேலே கோமாட்சின் இடத்துல இப்போ என்ன ஆகுது என்னன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, டீ சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் சொல்லி டீ போடுறதுக்காக போய் டீ போடுறாங்க. அங்கெல்லாம் டீ போடுறதுலாம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், எல்லாமே பூராமே பேட்ரி. சுவிட்ச் அமுத்துனா சூடாயிக்கும், அப்புறம் உடனே அதில் தண்ணி ஊற்றி, அதில் நம்ம மாதிரி பாலெல்லாம் கிடையாது, கருப்பு டீ தான். அதில் கொஞ்சம் சர்க்கரையாக இருந்தால் சர்க்கரை போடுவாங்க, இல்லைன்னா பச்சை அப்படியே குடிச்சிக்குவாங்க. அந்த சூடு குடித்தா தான் அவங்க உடம்புல சூடு நல்லா இருக்கும் இந்த குளிருக்கு. டீ சாப்பிட்லான்னு எந்திரிச்சு போகும்போது உடனே கரகரகரன்னு சத்தம் கேட்குது, வயர்லெஸ் அட்டென்ஷன் அட்டென்ஷன் காலிங் 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 அப்படின்னு வருது. உடனே பிரிகேடியர் ஓடி போய் அட்டென்ஷன் மைக் 10 அட்டென்ஷன் அட்டென்ஷன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்து 300 மீட்டர்ஸ் ரைட் சைடில் 360 டிகிரிஸ் அண்டு 380 டிகிரிஸ் அண்ட் 180 டிகிரிஸ், இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் சைட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்க. உடனே அவங்க பைனாகுலரை வச்சு பார்க்குறாங்க. அப்படியே லேசாங்க சின்ன சின்ன இது அப்படியே நகர்ற மாதிரி நல்லது. அங்கெல்லாம் பைனாகுலர் வந்து ப்ரிசைஸாக இருக்கும். பைனாகுலரில் டிஸ்டன்ஸ் தெரியும். இப்படி திருப்பி வச்சு பைனாகுலரில் பார்த்தோம்னா மேலே என்ன டிஸ்டன்ஸ்ன்னு தெரியும். அந்த மாதிரி பைனாகுலர் பார்க்கும்போது லைட்டாக நகர்ந்து வர்றது தெரியுது. இவங்கெல்லாம் அலர்ட் ஆகிக்கிறாங்க. அலர்ட் ஆகி இங்கே இருக்கிற ஒரு 16 பேர் அவங்க பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. பொசிஷனை மொட்டிக்கால் போட்டு எய்ம் பண்ணி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஆர்மி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனிமீஸ் ஆர்மி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த டென்ட்டை சுற்றி உங்களுக்கு பனி பாறை, பெரிய பாறை இருக்குது, கடினமான பாறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் இவங்க உடனே அங்கேருந்து கமாண்ட் வருது, அலர்ட் அட்டென்ஷன் ரெடி டு ஷூட்னு கமாண்ட் கொடுக்குறாங்க. உடனே இவங்க ரெடி ஆகிக்கிறாங்க, ஷூட் பண்ண ரெடி ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு டேங்க் மட்டும் ஃபஸ்ட்டு வருது. டேங்க்னா உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. அது முன்னால் பீரங்கி மாதிரி இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் ஃபஸ்ட்டு அப்படியே மெதுவாக வருது. இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, எதுக்கால இருக்கவன் அலர்ட்டாக இருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி அனுப்புவாங்க. அதனால் அந்த அப்படியே மெதுவாக நகர்ந்து வந்தோடனே நம்ம பிரிகேடியர் சொல்கிறாரு, ப்ளீஸ் வெயிட், டோன்ட் ஃபயர் அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க, என்னடா ஃபயர் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் வந்துச்சு, பிரிகேடியர் வேண்டாங்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. பட் என்னன்னா கமாண்ட் இவன் தான் கொடுக்கணும். அவன் கமாண்ட் கொடுத்தா கூட அந்த சந்தர்ப்பத்தில் டிசைட் பண்ணுறவன் இவன் தான். அதனால இவன் சொல்கிறதான் அவன் கேட்கணும். அதனால இவங்கெல்லாம் அப்படியே ரெடியாக இருக்காங்க. வெயிட்டுங்கிறான். அப்புறம் அப்படியே அந்த டேங்க் வருது.
அதுக்கு பின்னால அப்படியே மெதுவா அந்த ஆர்மரி அப்படியே நகுந்து 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 வர்றாங்க. வந்தோடனே இவர் பிரிகேடியர் சொல்றாரு, வெயிட் 3 or 4 minutes தென் யூ ஸ்டார்ட் ஃபயர் அப்படின்னு சொல்றாரு. அந்த 3 minutes தான் லைஃப் லைஃப் லைஃப். அந்த 3 minutes தான் லைஃப். அங்கதான் கடவுள் வந்து நிக்கிறார். இந்த டேங்க் உள்ள வந்த உடனே பனிப்பாறை மேல இருக்கு, பனிப்பாறைக்கு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த டேங்கோட வெயிட்டை வந்து அந்த பனிப்பாறை தாங்கல. உடனே உடஞ்சு அந்த பனிப்பாறை அப்படியே பனிப்பாறை உடஞ்சி விலகின உடனே அந்த டேங்க் அப்படி கீழே உள்ள போகுது, பாதாளத்தில் போகுது. இவங்க வந்தவங்க பின்னால வந்தவங்க பேலன்ஸ் பண்ண முடியாம திரும்பி பார்க்கறதுக்குள்ள இங்க ஃபயர் அப்படின்னு டப்ப 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 சுட்டு பொசுக்கிறாங்க, சுட்டு பொசுக்கிறாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் சுத்தமா நாசமா போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சோம்னா, அவன் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவான், திருப்பி நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சோம். ஆனா தெய்வம் என்ன நினைச்சது, நீ அட்டாக் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம்டா, நான் பாத்துக்கிறேன், அவனை ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்றேன். அதுக்கு பேரு ட்ராப்பிங் பேரு. அவன் ட்ராப் பண்ணி உள்ள விழுந்தான்னா அவங்களுக்கு வந்து அது உள்ள விழுந்தான்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுது. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா நடந்தோன்னா அவங்களால அடுத்த கமாண்டுக்கு அட்டன் பண்றதுக்கு மூளை இல்லை, அதுக்குள்ள இவங்க ஃபயர் ஆயிடுது. ஆக மொத்தத்துல இவங்க ஒண்ணு நினைச்சாங்க, தெய்வம் ஒண்ணு நினைச்சது, நாம சக்சஸ் ஆயிட்டோம். இதுதான் இன்னைக்கு நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அதை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.